மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன காரியத்தை குறித்து பேச போகிறோன்னா, கடவுளுடைய வார்த்தை எங்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை குறித்து பேச போகிறோம். ஆகவே இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு சத்தியம் உங்களுடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல உதவி செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே கடைசி வரைக்கும் இந்த செய்தியை பாருங்க. யாத்திராகமம் 24 அதிகாரம் 12வது வசனத்துல கடவுள் மோசேவை மலைக்கு மேலே வரும்படி சொல்லுவார். நீ மலைக்கு மேலே வா, அங்க என் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, திட்டங்களை, கற்பனைகளை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மலைக்கு மேலே, அதாவது மலைக்கு உச்சியில போய் கடவுளுடைய சமூகத்துல அவர் காத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இரவும் பகலும் கடவுளுடைய சமூகத்துல இந்த மோசே மலைக்கு மேல, அதாவது மலைக்கு உச்சியில போயிட்டு அவர் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மோசேவினிடத்துல கொடுக்கிறார். மோசேவும் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து அதை ஜனங்களுக்கு சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மலையை 3 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது அடிவாரம், நடுப்பகுதி, உச்சி, பாட்டம், சென்டர், டாப். மலை என்பது என்ன? மலையினுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, மலை அப்படின்றது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனோட நாம காத்திருக்கிற நேரம், கர்த்தருடைய சமூகத்துல நாம் உட்கார்ந்திருக்கிற ஒரு நேரத்தை தான் மலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மோசேவுக்கு கடவுளுடைய வார்த்தை மலையினுடைய அடிவாரத்துல கிடைக்கல, மலையினுடைய நடுப்பகுதியில கிடைக்கல. கர்த்தருடைய வார்த்தை மோசேவுக்கு மலையினுடைய உச்சியில தான் கிடைக்குது. மலையினுடைய உச்சியில போயிட்டு தான் அவர் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மோசேவுக்கு கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம், அவருடைய வசனத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? அடிவாரம் வரைக்கும், மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் போறோமா, இல்ல மலையினுடைய நடுப்பகுதிக்கு போறோமா, இல்ல மலையினுடைய உச்சிக்கு போறோமா? இன்னைக்கு அநேகர் நாம மலையினுடைய அடிவாரத்துக்கு மாத்திரம் போய் திரும்பிடுறோம். அதிலையும் ஒரு சில பேர் மலையினுடைய நடுப்பகுதி வரைக்கும் போயிட்டு திரும்பிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் மாத்திரம்தான் மலையினுடைய உச்சிக்கு போறாங்க. அதாவது கர்த்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல ஆண்டவருக்காக காத்திருக்கிற அந்த நேரங்களில மலையினுடைய உச்சிக்கு போகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். அங்கதான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருப்போம். இல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்போம், இல்ல ஏதாவது ஒரு தொழில் செய்து கொண்டிருப்போம், இல்ல ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான, தொழிலுக்கு தேவையான, வேலைக்கு தேவையான, நம்முடைய சபைக்கு ஊழியத்திற்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மலையினுடைய அடிவாரத்துல இல்ல, மலையினுடைய நடுப்பகுதியில் இல்ல, மலையினுடைய உச்சியில தான் கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான, நம்முடைய ஊழியத்திற்கு தேவையான, நம்முடைய சபைக்கு தேவையான, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை மலையினுடைய உச்சியில தான். அதுவும் அங்க போய் நாம காத்திருக்கணும். வேதம் சொல்கிறது, மோசே 6 நாள் அங்க போய் காத்திருக்கிறாரு. ஒரு சத்தமும் வரல, ஒரு வார்த்தையும் வரல. அப்படியே மலை மேல எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க.
கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு பிறகு 7வது நாள் தான் கர்த்தர் மேகத்துல இருந்து மோசேயோட கூட பேசினார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை தான். ஆனா என் குடும்பத்தில் அநேக பிரச்சனை, அநேக போராட்டம். நானும் சபைக்கு போகிறேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன், பக்தியா தான் வாழுறேன். ஆனாலும் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசல் இருக்குது, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லையே, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழில நஷ்டம் தான் இருக்குது. எத்தனையோ வருடங்களாய் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, தேவ பிரசனம் இல்லை, ஜனங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை. இப்படி நீங்க புலம்பினது உண்டா? புலம்பிருக்கிறீங்களா? காரணம் என்னன்னா, உங்களுடைய குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லை, உங்களுடைய வேலையில கர்த்தருடைய வார்த்தை இல்லை, உங்க தொழில கர்த்தருடைய வார்த்தை இல்லை, உங்களுடைய ஊழியத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நீங்க ஜெபிக்கிறீங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க, தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிறீங்க, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிறீங்க. ஆனா எங்க இருக்கிறீங்க? மலையினுடைய அடிவாரத்துல இருந்து போய் திரும்பி வந்துடுறீங்களா? இல்ல மலைக்கு நடுப்பகுதி வரைக்கும் போய் திரும்பி வந்துடுறீங்களா? எனக்கு இல்ல அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வார்த்தை கீழே இல்ல, நடுப்பகுதியில இல்ல. கடவுளுடைய வார்த்தை மலையினுடைய உச்சியில தான் இருக்குது. நீ தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிற? கர்த்தருடைய வார்த்தைக்காக நீ எவ்வளவு நேரம் காத்திருக்கிற? அவருடைய பிரசன்னத்துக்காக நீ எவ்வளவு நேரம் காத்திருக்கிற? இன்னைக்கு அநேகருக்கு காத்திருக்க நேரம் இல்லை. காரணம், பிரதர், என்னுடைய குடும்பத்தில் அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளவு தேவைகள் இருக்குது, என் குடும்பத்துக்காக நான் ஓடணும், உழைக்கணும், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் இல்லை. தொழில ஓடிட்டே இருக்கிற, அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு, அவருடைய நேரத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிறைய மீட்டிங்ல நான் ஸ்ட்ரக்அப் ஆயிருக்கிறேன், நிறைய ஃபெலோஷிப் எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய ஹவுஸ் விசிட்டிங் இருக்குது, நல்லது கெட்டது பார்க்கணும். தேவனுடைய சமூகத்துல உட்கார்வதற்கோ, காத்திருப்பதற்கோ, மலையினுடைய உச்சிக்கு போவதற்கோ எனக்கு நேரம் இல்லை. ஓடிட்டே இருக்கிறோம். சனிக்கிழமை வருது, அடுத்த நாள் பிரசங்கிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை எடுக்கணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் உச்சியில போய், மலையினுடைய உச்சிக்கு போய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து பிரசங்கிக்கிறாங்களா அப்படின்னா இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, அவ்வளவு வேலைகள் இருக்குது, எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ ஃபெலோஷிப், எத்தனையோ விசிட்டிங், அப்படி இப்படின்னு ஓடி ஓடி தேவனிடத்துல காத்திருப்பதற்கான நேரம் அவர்களுக்கு இல்லை. ஏதோ ஒண்ணு போறாங்க, மலையினுடைய அடிவாரத்துல வார்த்தையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு சில பேர் நடுப்பகுதி வரைக்கும் போறாங்க, வார்த்தையை வாங்கிட்டு வராங்க. என கண்பானவர்களே, அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்பது இல்லை. தேவனுடைய சமூகத்துல நீண்ட நேரம் உட்காரும் பொழுது, அவருக்காக நேரத்தை கொடுத்து, அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன்ப்பா, என் சபைக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா, ஊழியத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா, குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா, என் தொழிலுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா, நான் உங்களை தாம்பா நான் வந்திருக்கிறேன், நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காரும் பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை கிடைக்கும். இன்னைக்கு அப்படி யாரும் உட்காரது இல்லைங்க. காரணம், ரொம்ப பிஸி ஆயிட்டோம். நம்ம எல்லாம் ஏதோ வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு வார்த்தையை எழுதிட்டு வந்து அடுத்த நாள் பிரசங்கிக்கிறோம். நீங்க நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா முன்ன நின்று பேசுகிறவர், அவர் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை போய் உட்கார்ந்து வாங்கி வந்திருக்கிறார் என்பதை உங்களால் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுடைய பிரசங்கத்துல நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும், அவங்களுடைய பிரசங்கத்துல வீணான வார்த்தைகள் இருக்கும், அவங்களுடைய பிரசங்கத்துல மற்றவர்களை குறித்து குறை சொல்கிற காரியங்கள் இருக்கும். தேவ பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய வார்த்தை இருக்காது, தேவனுடைய சமூகத்தை உங்களால் உணரவே முடியாது. காரணம், அந்த தேவ மனுஷன் மலையினுடைய அடிவாரத்துல போய் வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கிறார், மலையினுடைய நடுப்பகுதியில் போய் வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கிறார். மலையினுடைய அடிவாரத்திலேயோ மலையினுடைய நடுப்பகுதியிலேயோ கர்த்தருடைய வார்த்தை இருக்காது, நம்முடைய அறிவினுடைய வார்த்தைகள் தான் இருக்கும். உச்சிக்கு போ, தேவ சமூகத்துல காத்திரு,
உன் குடும்பத்தோடு கூட தான் நீ இருக்கிற, வேலையில் இருக்கிற, தொழிலில் இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற. நிச்சயம் பிஸியா இருக்கும். குடும்பத்திற்காக உழைக்கிற சூழ்நிலைகள் வரும், வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் ஒதுக்கி வை, கொஞ்சம் உன் நேரத்தை ஒதுக்கு, உன் பிசினஸை ஒதுக்கு, வேலையை ஒதுக்கு. ஊழியத்தில் தேவையில்லாத மீட்டிங், தேவையில்லாத விசிட்டிங், அதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கர்த்தருடைய நேரத்தில் கொஞ்சம் ஒதுக்கி காத்திரு. உன் குடும்பத்திற்கு தேவையான வார்த்தைகள் வரும், உன் ஊழியத்திற்கு தேவையான வார்த்தைகள் வரும், உன் தொழிலுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு நீ உச்சிக்கு போகிற அனுபவம் இருக்கிறவனா இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையை வச்சுட்டு உன் குடும்பத்தை நீ நடத்தினா உன் குடும்பம் ஒரு சமாதானத்தில் சொல்லும். கடவுளுடைய வார்த்தையை வச்சுட்டு உன் வேலையை செஞ்ச அப்படின்னு சொன்னா உன் வேலையை கர்த்தர் வாய்க்க செய்வார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ ஊழியம் செய்யற அப்படின்னு சொன்னா நம்முடைய சபை வளரும், நம்முடைய சபை விசுவாசிகள் வளருவார்கள். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு காத்திருக்கிற ஆட்கள் குறைவு. உலகத்திலையும், உலக காரியங்களிலும், உலகத்தினுடைய வேலைகளிலும், பணத்திலையும், பொருள் சம்பாதிப்பதிலேயே நம்ம நேரத்தை நிறைய செலவழித்து காலங்களை நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் ஒதுக்கி வை. உன் குடும்பத்தை கொஞ்சம் அப்படி ஓரம் வை, உன் வேலையை கொஞ்சம் அப்படி ஓரம் வை, உன்னுடைய தொழிலை அப்படி கொஞ்சம் ஓரம் வை, உன்னுடைய சபைகளில் இருக்கிற வேலைகளை அப்படி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. அவருடைய சமூகத்தில் உச்சிக்கு போ, அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழி. ஆண்டவரே, என் குடும்பத்திற்குரிய வார்த்தைகளை கொடுங்கப்பா அப்படின்னு நீ உட்கார்ந்து கேட்டுப்பார். கடவுளுடைய வார்த்தை, உன் குடும்பத்திற்கான வார்த்தை வரும், பிள்ளைகளுக்கான வார்த்தை வரும், தொழிலுக்கான வார்த்தை வரும், உன்னுடைய சபையினுடைய காரியங்களுக்கான வார்த்தைகள் வரும். அப்பொழுது சபையில் ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானம் இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இருக்கும், கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கடவுளுடைய வார்த்தை நீங்க நினைக்கிற மாதிரி மலையினுடைய அடிவாரத்திலே நடுப்பகுதியில் இல்லை. கடவுளுடைய வார்த்தை மலையினுடைய உச்சியில் இருக்குது. அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல நீண்ட நேரம் காத்திருக்கும் பொழுது அவர் தன் பிள்ளைகளோடு கூட பேச, வார்த்தைகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதன்படி செய்தால் உங்களுடைய ஊழியமோ, குடும்பமோ, வேலையோ ஒரு வளர்ச்சி இருக்கும், ஆசீர்வாதம்.